தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பிசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33ஆம் இறைவார்த்தை. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: உன் துறவறக் குடிலில் நீண்ட காலம் தங்கியிருப்பதாலும் கடினமான உழைப்புகளாலும் இரகசிய அனுசரிப்புகளாலும் புலன்களை எல்லா தொடர்புகளிலிருந்தும் விலக்கி அடக்கிக் கொள்வதாலும் தனிமையின் சக்தி உன்னை பற்றி கொள்ளும்போது காரணமின்றி அவ்வப்போது உன் ஆன்மாவை ஆட்கொள்ளும் அந்த பேரானந்தத்தை நீ முதலில் காண்பாய். அப்போது உன் தூய்மையின் அளவிற்கு ஏற்ப இறைவனின் படைப்பாற்றலையும் படைப்புகளின் அழகையும் காண உன் கண்கள் திறக்கப்படும். மேலும் இந்த காட்சியால் மனம் பரவசத்தில் மூழ்கும்போது இறைவனின் மகிமைமிக்க படைப்புகளை போற்றும். அதன் வியப்பில் இரவும் பகலும் அதனுடன் ஒன்றாகிவிடும். அப்போது இந்த காட்சியின் இன்பத்தால் ஆன்மாவிலிருந்து பற்றுகளின் உணர்வு அகற்றப்படும். பணிவு மௌனத்தின் ஆற்றலால் ஆன்மாவை ஒரே புள்ளியில் குவிக்கிறது. உண்மையான பணிவுள்ள மனிதனுக்கு பிறரால் அறியப்படவோ போற்றப்படவோ விருப்பம் இருப்பதில்லை. மாறாக அவன் தன்னிலிருந்து தனக்குள்ளேயே மூழ்கி பிறக்கவே அவன் விரும்புகிறான். இல்லாதது போல ஒன்றுமில்லாமல் ஆக அவன் விரும்புகிறான். அவன் தனக்குள்ளேயே முழுமையாக மறைந்திருக்கும் போது அவன் முழுமையாக இறைவனுடன் ஒன்றித்திருக்கிறான். கடலில் வீசப்பட்ட ஒரு கைப்பிடி மணலைப் போல கடவுளின் மனதுடன் ஒப்பிடும்போது எல்லா மாமிசத்தின் பாவங்களும் இருக்கின்றன. ஏராளமாக பாயும் ஒரு ஊற்று ஒரு கைப்பிடி மண்ணால் தடுக்கப்படுவதில்லை. அதுபோலவே படைத்தவரின் கருணை படைப்புகளின் தீமையால் அழிக்கப்படுவதில்லை. ஒருவர் தன் எண்ணங்களால் எந்த அளவிற்கு இறைவனை நெருங்குகிறாரோ அந்த அளவிற்கு இறைவன் தம்முடைய வரங்களால் அவரை நெருங்குகிறார். நம்பிக்கைக்கு முந்திய இயற்கை என்பது நம்பிக்கையும் கடவுளையும் நோக்கிய பாதையாகும். தொடர்ந்து நன்றி செலுத்தும் வாய் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுகிறது. எப்போதும் நன்றியுணர்வை காட்டும் இதயத்தில் அருள் நிலைத்திருக்கிறது. ஆகவே ஆசீர்வாதத்தை பெற்று அருளில் நிலைத்திருக்க வாய் திறந்து இன்று மன்றாடுவோம். ஜெபித்தல் இணைந்திருப்போம். ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே, எங்கள் தாயாக தந்தையாக எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற உமது மேலான உடனிருப்புக்காக நன்றி கூறுகிறோம். வாழ்வின் தேவைகள் மத்தியிலே, புயலின் சூழ்ச்சிகள் மத்தியிலே எங்களை அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி என் வலக்கரம் பற்றி பிடித்து வழிநடத்துகிறவரே, எங்கள் ஆத்துமாக்களின் நேசரே, நல்ல ஆயனே, எங்கள் நம்பிக்கைக்குரிய போதகரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம்.
உம்மை துதிக்கிறோம். உமது இரத்தத்திற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது மன்னிப்புக்காக நாங்கள் உம்மை ஏற்றி போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் எல்லா நலன்களையும், நாங்கள் பெற தகுதியற்ற காரியங்களையும் எங்களுக்காக செய்து கொண்டிருப்பவரே, உம்மை நன்றியோடு துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே மனம் சோர்ந்து தனிமையிலும் பொருளாதார சிக்கல்களினால் தற்கொலை எண்ணங்களாலும் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உள்ளத்திலே நம்பிக்கையை விதைத்தருளும். அவருடைய பாவங்களின் நிமித்தமாக அவர்களுடைய அருளை இழந்திருந்த போதிலும் உமது இரக்கமும் பேரன்பும் அவர்களை புடைசூழ்ந்திருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து அவர்கள் மீண்டுமாக தங்கள் வாழ்வை உம்மிலே கட்டி எழுப்ப அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவீராக, ஒரு ஆச்சரிய காரியத்தை அவர்கள் கண்கள் காணும்படியாக இன்றைய நாளை ஆசீர்வதியும். அன்பு ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் உமது இரக்கத்திற்கு ஒரு தடையல்ல என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. பாவியான பெண்ணினுடைய இருதயத்தை வருடி அவருடைய வாழ்வையே மாற்றிய உமது பேரன்பு இன்றும் எங்களை சந்திப்பதாக. குடி நோயினாலும் பல்வேறு போதை பழக்க வழக்கங்களினாலும் உலகத்தினுடைய நுண்ணறிவு பொருட்களினால் தங்கள் வாழ்வை அடிமைத்தனத்திற்கு விற்று கொண்டிருக்கிற இளம் தலைமுறையினர், நடுத்தர வயதினர், முதியவர்கள், இவர்கள் அனைவரையும் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும். நமக்குள் இருக்கிற ஆன்மாக்களை பாதுகாக்க விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த விண்ணக மன்னக மன்னாவாகிய உம்மை நன்றியோடு போற்றி துதித்து உம்மை இருதயத்தில் ஏற்று எங்கள் உள்ளத்தில் வரவேற்று அதன் மூலமாக எங்கள் வாழ்வை மாற்றியமைக்க உமது அருள் இன்று எங்களோடு செயல்படுவதாக. தூய் ஆவியானவரே, எங்களை வழிநடத்துவீராக. நன்மையான காரியங்களை எங்களுக்கு காட்டிக் கொடுப்பீராக. எப்போதும் இந்த உள்ளத்தில் உம்மையே நினைத்து இந்த உலகத்தை வெறுத்து உம்மை பற்றி கொண்டு வாழ இறையருள் என்றும் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.